ஆமா, என்ன திடீர்னு மருமகளுக்கு மேல பாசம் பொங்கி வருது? அடிப்பாய், நான் எப்பயும் அந்த பிள்ளை மேலே பாசமாக தானே இருக்கேன். எப்பவுமே பலகாரம் சுயம்லாம் வாங்கிட்டு வர மாட்டீங்களே, என்ன திடீர்னு? அது மாப்பிள்ளையை பாட்டு வரப்போ யோசித்தேன். இல்லை, ஒன்றுமே இல்லாத விஷயத்த நம்ம உலையில ஊதி ஊதி பெருசாக்குதே. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க மருமகளை பார்த்தியா, மகிழா இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், ராஜியாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தும் ஒரு சின்ன சண்டை கூட போட்டுக்கிறாம 3 பிள்ளைகளும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குது அவர். என்னமோ பிறந்து வளர்ந்ததே நம்ம வீட்டில்ன்ற மாரி அவ்வளோ அனுசரிச்சுக்கிட்டு அவ்வளோ அன்பாக இருக்குங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் கோமதி. நம்மளா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பிள்ளையும் சரி, அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பிள்ளைகளையும் சரி, 3 பிள்ளைகளும் தங்கமான பிள்ளைங்க, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளைகளா இருக்குங்க. ஆ ஆ, சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த தங்கமான பிள்ளைகளை திட்டிக்கிட்டு தானே இருக்கீங்க. ஏ, நான் எங்கடி திட்டினேன்? ஆ, சட்டை வாங்கினா திட்டுறீங்க, வேலைக்கு போனா திட்டுறீங்க, வெளியில போனா திட்டுறீங்க, அப்படி இப்படின்னு நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். அவ்வளோ திட்டுறீங்க தேவையில்லாம அவளை. ஏய், அதெல்லாம் திட்டுறதே கிடையாது, அன்பா அறிவுரை சொல்கிறது.